ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இலக்கியா வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்மளுடைய கார்த்திகை நம்மளுடைய இலக்கியா திருத்துற விதமாக பார்த்தீங்கன்னா, நம்ம ஜானகி எங்கே போகிற கார்த்தின்னு கேட்டதுமே பார்த்தீங்கன்னா, எங்கே உள்ள ஒரு வேலையை வெளியே போகிற அப்படின்ற மாதிரி சொல்லுது. குடிக்கிறதுக்கு தானே போகிற கார்த்தி, ஏன் குடிச்சு உன்னை நீயே அழிச்சிக்கிற அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த அஞ்சலி பண்ண பிரச்சனையெல்லாம் நம்மளுடைய கார்த்தி சார் சொல்கிறாருங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம இலக்கிய கார்த்தி நீ என்ன சொல்லி எங்களை என்ன கௌதம் இந்த வீட்டுக்கு கூப்பிட்டு வந்த, நான் இருக்குன்னு சொல்லிட்டு தான் கூப்பிட்டு வந்தேன். இப்போ நீ இப்படி குடிச்சிட்டு அழிஞ்சிட்டு இருக்கிறத எங்களால் பார்க்க முடியாது, மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அந்த அஞ்சலியை விட்டு தொலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய இலக்கியாவும் கௌதம் பார்த்தீங்கன்னா பொட்டி படிக்க தூக்கிடுறாங்க. இனிமேல் நாங்கள் இந்த வீட்டில் இருக்க மாட்டோம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்முடைய கார்த்தி என்ன நீ இப்படி பண்ணுறீங்க, இதுக்கு மேலே நான் குடிக்கவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி இப்போ சொல்லிவிட்டு நம்ம ஜானகி கையில் சத்தியமாக பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஜானகி ரொம்பவுமே சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்முடைய கார்த்தி குடிக்கிறத நிப்பாட்டான் அப்படின்னு தெரிஞ்சு இந்த பைரி பயங்கரமாக டென்ஷன் ஆகிறோம். இதுக்கு மேலே என்னெல்லாம் நடக்க போதோ தெரியல அப்படின்ற. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நம்மளுடைய இலக்கிய அத்தை நாங்கள் வெளியே போகிறோம், நான் ரொம்ப நாள் ஆசைப்பட்டு இருந்தனால அந்த அனாதை மகளிர் இல்லம் அதை நான் இப்போ ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது ரொம்ப நல்லது அப்படின்ற மாதிரி நம்மளுடைய ஜானகி நம்ம இலக்கியாவை பாராட்டி தள்ளுறாங்க. இதுக்கு அடித்தல் யார் ஓப்பன் பண்ணி வைக்க போகிறாங்கன்னா, வேறு யாரும் இல்லை, நம்முடைய கார்த்திக் தான் ஓப்பன் பண்ணி வைக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ரொம்பவுமே சந்தோஷமாக இருக்குது. கார்த்தி திறந்த நேரத்தில் அவனுக்கு இப்போ ஒரு நல்லது நடக்குன்ற மாதிரி நீங்கள் அவனை ஓப்பன் பண்ண வைக்கிறது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நம்மளுடைய கார்த்தி சும்மா மாசா கெத்தாக மாடியிலேருந்து இறங்கி வராருங்க. இறங்கி பார்த்திங்கன்னா, அம்மா என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க, அண்ணா அண்ணி ஓப்பன் பண்ணுறேன், அந்த அனாதை இல்லத்தை நான் பெண்களுக்காக நான் ஓப்பன் பண்ணி வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அந்த இடத்துல கிளம்பி போகிறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா, அங்கே தாங்க இந்த பைரவி என்ன நம்ம சொத்தெல்லாம் இப்படியே அழிச்சிருவாங்களா அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு மேலேருந்து நம்மளுடைய இலக்கிய கௌதம் எல்லோரும் ஆசீர்வாதம் வாங்குறத பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இவங்க 3 பேரும் வெளியே போயிட்ட அப்புறம் பார்த்திங்கன்னா, நம்மளுடைய இங்கே பைரவி ஜானகிட்ட சண்டை பிடிக்க போகிறாங்க. என்ன அந்த 5 இலக்கியா இப்படி காசை தண்ணியாக செலவு பண்ணுறா, அவன் தான் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சாலாம் எல்லாம் கௌதமோட சொத்து அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவளுக்கு வேணா அவள் ஆரம்பிச்சு வேண்டியது தானே அவள் சொந்த காசில் அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா, நம்ம பைரவி இந்த ஜானகி கையில் சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த விஷயத்தை நம்முடைய கௌதம் சார் கையில் நம்மளுடைய ஜானகி சொன்னால் என்ன ஆகுங்க பார்த்திங்கன்னா, கண்டிப்பாக அந்த பைரவியை சும்மாவே விட மாட்டாருங்க. அடித்து துணி துவைக்கிற மாதிரி துவைச்சி நீங்கள் உங்களை ஆஃபீஸ்லேருந்து தூக்கியாச்சு, இனிமேல் நீங்கள் வீட்டோட ஹவுஸ் ஒய்ஃப் மட்டும்தான் அப்படின்ற மாதிரி சொல்லி இனிமேல் எங்களுடைய விஷயத்தில் எதாவது தலையிட்டு அம்மா கையில் ஏதாவது கேட்டிங்களா அவ்வளோதான்ற மாதிரி சீனை செஞ்சு விட்டுறாருங்க நம்முடைய கௌதம் சார். வரப்போகிற எபிசோடு இதெல்லாம் நடக்க போகுது. இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், மறக்காது நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் மறக்காது சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.